வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? விருத்தாச்சலத்துல இருந்து பேசுறேங்க. விருத்தாச்சலத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எங்க பொண்ணுடைய பையன் என் பேரனுக்கு பாக்குறேங்க. உங்க பேரனுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 2/8/2020. 2/8/2020 சார்? பிறந்த நேரம் 11:30 AM. 11:30 AM. பிறந்த இடம் சார்? பிறந்த இடம் வந்து வடலூர். வடலூரா சார்? என்ன டிஸ்ட்ரிக்ட்? கடலூர். கடலூரா? கடலூர். ஓகே சார். தனுசு ராசி. தனுசு ராசி. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். துலா லக்னம். துலாம் லக்னமா சார்? ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணும் சார்? பேரனுக்கு நல்லா தானே இருக்கு ஜாதகம். லக்னாதிபதியை சுக்கிரன் பார்க்கறாரு, சுக்கிரனை குரு பார்க்கறாரு, நல்ல அமைப்பு தானே. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறாரு. நாளைக்கு ஆடி திருவோணம், நல்ல அருமையான அமைப்பு தானே. எப்படி அவனுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், எப்படி படிப்பான், அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த அமைப்பு ரொம்ப வலிமையான ஒரு நல்ல அமைப்புங்க. உண்மையிலே வந்து லக்னாதிபதி ராகுவால் பாதிக்கப்பட்டிருப்பது போல தெரிந்தாலும் கூட ஒரு நிலையில வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது, பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. பௌர்ணமி யோகம் வலுவான ஒரு அமைப்பு. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது நல்ல அமைப்பு. சந்திரன் தான் கூடுதல். என்னங்க என்ன படிப்பு, எந்த லைன்ல போவான்? இன்ஜினியரிங் லைனில் போவாருங்க. செவ்வாய் தான் அவருக்கு வலுத்திருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது. மருத்துவம், இன்ஜினியரிங். ஆனால் மருத்துவத்தில் வாழ்நாளில் எப்படி இருப்பான்? கேட்குதுங்களா நான் பேசுறது? கேட்குது சார். இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த பையன் படிப்பார். அதாவது செவ்வாய் சனியை பார்ப்பதாலும் சந்திரனுக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் இந்த பையனுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால, லக்னாதிபதி புதனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. கவலைப்படாதீங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிற பேரை அடுத்தடுத்து யோக திசைகள். அம்மா நல்லா இருப்பார். அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். 9ஆம் இடம் வலுத்திருக்கு. ஆனால் சூரியன் சனி பார்த்துட்டாலே அம்மாவை விட அப்பா பிள்ளையாக தான் இருக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் பார்வை இருக்குதுன்றது தாய் தகப்பனை வந்து தகப்பனை மரியாதையாகவும் தாயை பாசமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இந்த ஜாதகம் நல்லா தாங்க இருக்குது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். யோகாதிபதி எப்படி சார் இருப்பான் சகோதரன்? சகோதரனுக்கு செவ்வாய் வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லைங்க. 3-11ஆம் இடங்கள் நல்லா தான் இருக்குது. ஆகவே சகோதர உறவுகள், தாய் தந்தை உறவுகள்லாம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. இந்த பையனே லக்னாதிபதியை குரு பார்க்கறதுனால நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிப்பார். தாத்தாவுக்கு பேரெடுத்து தரக்கூடிய நல்ல பேரன் தான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குரு.